வணக்கம். இந்த பதிவில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். சரிங்களா, பேங்க்குக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு வழக்கமாக பேங்க்கில் வந்துட்டு இருக்கவங்க குடிக்க ஏதாவது தருவாங்க. அப்போது வந்து கொஞ்சம் கைண்டாக பேசுவாங்க இல்லையா, எதுக்காக அவங்களுக்காக அவங்களுக்காக பேசுகிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போது எனக்கு பாபா எனக்கு சொல்கிறாங்க, புற உலக விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க கண்ணா அப்படிங்கிறாங்க. என்ன புற உலக விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. என்ன அது என்னென்னா, நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம், இப்போது அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு ஒரு சர்வெண்ட்டாவோ இல்லை ஒரு மேனேஜராகவோ நான் யாரோ ஒருத்தராக நான் இருக்கேன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய போகுது. அவ்வளோதான். சரிங்களா, இது தானேங்க உண்மை. அந்தந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஏன் வந்துட்டு தெரியாதவங்களை ஏன் வந்துட்டு ஒரு மட்டமாக வந்துட்டு நினைக்கிறீங்க? அது தப்பு தானே. எல்லாருக்கும் எல்லாம் வந்து தெரிஞ்சிடுமா? தெரிஞ்சுற அவசியமே கிடையாதே. அந்த மாதிரி தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் இது நடத்தணும்னா அது கடவுளால் கூட முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து இந்த தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து மதிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சி அதை மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா அது கடவுளால் கூட அந்த மாதிரி வந்து செயல்பட முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நினைக்கிறோம் இல்லைங்களா. அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு அவங்க எந்த மாதிரி இருக்காங்களோ அதுக்கான வேலைகளை சரிவர செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் அதுவே பெரிய விஷயம். அதுதான் முக்கியம். புரியுங்களா? அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு தேவையான வேலைகளை அவங்க கரெக்டாக சரிவர செய்யணும். அது வந்து நம்மளால் செய்ய முடியும். நம்ம வந்து என்ன நினச்சாலும் மனித அந்த உயிருக்கு பற்றில ஆன்மா, அந்த ஆன்மா அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவுமே ஒரு வெற்றியை வந்து நோக்கி தாங்க அது போகும். அதுதான் அதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஆன்மாவும் கடவுளும் ஒன்றுங்க. புரியுங்களா? நம்ம ஆன்மாவும் கடவுளும் ஒன்று. என்ன அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு வந்து மற்றவங்களை வந்துட்டு ஒரு இதுவாக குறைவாக நினைக்கிறதும் இல்லை ஒரு உயர்வாக நினைக்கிறதும் அது நமக்கு தெரியாமல் செய்த வேலைகள். யாரும் வந்துட்டு உயர்வும் கிடையாது, யாரும் தாழ்வும் கிடையாது, எல்லாருமே சமம். நான் சொல்கிறது அதுதான். ஓகேங்களா, எல்லாருமே சமம். என்ன எல்லாரும் எல்லாரையும் மதிங்க. ஓகேவா?